ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சென்னை கப்புள்ஸ் vlog. ஸோ இன்றைக்கி என்ன மினி vlogன்னு பார்க்கலாமா? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். பொங்கலுக்கு செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு? உங்கள் எல்லாருக்குமே ட்ரெஸ் எல்லாருமே எடுத்துட்டிங்களா? உங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு எல்லாருமே போயிட்டிங்களா? சேஃபாக எல்லாருமே ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் கிடைக்கிற டைம் எல்லாத்தையுமே. ஸோ ஒவ்வொரு மொமெண்ட்டுமே நம்ம லைஃப்பில் வந்து மறக்க முடியாத மெமரிஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, எங்கள் பாட்டி வீடு, அதாவது என் அம்மாவோட ஊருக்கு. ஸோ என் ஆயா தாத்தா இல்லைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். வந்ததுமே வீடெல்லாம் செம்ம குப்பையாக இருந்ததுங்க. அதுவும் பின்னாடி வேப்ப மரம் இருக்குது, அதோட குப்பை ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் பார்க்கும்போது அந்த பனித்துளி இருக்கும் பார்த்தீங்களா, அது வீட்டில் ஃபுல்லாக குட்டி 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 குட்டியாக ட்ராப்ஸ் ஆனிச்சா பார்க்க அழகாக இருந்துச்சு. ஒரு பக்கம் என்னடா அதுன்ற மாதிரி இருந்தது. ஃபுல்லாக பெருக்கி தொடச்சிட்டு 2 வீட்டையுமே க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ என்னடா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்கன்னா, என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ வந்து நான் கோலம் போட்டதுமே அம்மா வந்து கலர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க கலர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி குளிச்சுட்டு வந்துட்டு, இதுதான் எங்கள் ஊரில் காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. என் தம்பி வந்து காப்பு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏன்னா நாங்கள் 2 பேருமே குளிக்கல, அதனால் தம்பி மட்டும் குளித்தனால ஸோ அவன் அந்த வேலையை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் குட்டியாக ஒரு கோலம் போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் ஆயா தாத்தாவுக்கு பூ எல்லாமே வச்சுட்டு, நடுவில் என் தம்பி வந்து பொங்கப்பானை வந்து பொங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் காமெடி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனே வந்து அந்த லீவ்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே உட்காந்து அதுக்கெலாம் கலர் பண்ணிவிட்டு செம்ம ஃபன்னாக இருந்தது. ஸோ நிறைய மெமரிஸ் இந்த மாதிரி இருந்தது. ஸோ யாருமே உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபேமிலிக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி இல்லைனா நம்ம இல்லை, நத்திங் ஃபேமிலி. நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஃபேமிலி எல்லாமே. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு பொங்கலோட மினி விலாக் பார்க்கலாம். ஸோ இந்த டே எனக்கு இதோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் எங்கள் ஆயா தாத்தா வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாளைக்கு என்ன மினி விலாக் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். செம்ம டயர்டுங்க. இங்கேயும் வேலை, ஊர்லேருந்து அம்மா அப்பா வந்தனால மாவு அரைக்கிறது எல்லாமே, இங்கேயும் ஒர்க்கு, அங்கேயும் போயிட்டு ஒர்க்கா, செம்ம பெண்டு நிமிர்ந்துடுச்சு அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பபா.